ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, சர்ச் பண்ணி பாருங்கள். யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? வாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேடாக 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. சாப்பாடை பொறுத்த அளவுக்கு நீங்கள் காரம், தக்காளி, இந்த புளிப்பு டேஸ்ட்டு எந்த மாதிரி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் 5 முட்டை எடுத்திருக்கேன், ஓகேங்களா? கேரட்டும் பீன்ஸும் எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் என்ன நிறையா இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பீன்ஸ் அடியில் இருக்குது, ஓகேங்களா? சாப்பாடை ரொம்ப வேக வச்சிடாதீங்க, குழஞ்சி போகிற அளவுக்கு நல்லா இருக்காது ஃப்ரைட் ரைஸு. பொழுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அரை வேக்காடாக வேக வைக்கவும் வேணாம், முழு வேக்காடாகவும் வேக வச்சோன்னா குழஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 4 விசில் விடுற இடத்துல 3 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சாப்பாடு நான் ஆஃப் பண்ணிட்டேன் 3 விசில் வந்த உடனே, ஓகேங்களா? அடுப்புலேயே வச்சிடாதீங்க, அடி சாப்பாடு மட்டும் குழஞ்ச மாதிரி ஆயிரும் விசில் போகிற வரைக்கும். ஸோ அதனால் கீழே இறக்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போது நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஓகேங்களா? நீங்கள் சாப்பாடுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பாருங்கள் எந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பச்சை மிளகாயும் கருகாப்பில் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கோங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்போ தான் காரம் வாய்க்கு வந்தாலும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நிறையா போட்டுறாதீங்க, அதே ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் சேர்த்தலை. அவ்வளோதான், நல்லா வேக விடுங்க. இஞ்சி பூண்டுவும் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயில் பொரிச்சிருங்க. இதையை நல்லா சிவப்பு நிறமாக வரணும், அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருங்க. அடி பிடிக்கவும் விட்டுறாதீங்க. ஆயில் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த 3 தக்காளி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வேகணும், இஞ்சி பூண்டு மணமும் போகணும். தக்காளி நல்லா வணங்க வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வேகும். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வேகும்போது கல்லுப்பு போட்டுக்கோங்க. சாப்பாடு போட்டு கலரும்போது பொடி உப்பு சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா கொத்தி விடுங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் இந்த மாதிரி இப்போ வந்ததுக்கப்புறமா கேரட்டையும் பீன்ஸும் அரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதை எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சையாக கேரட் சாப்பிட்லாம், பீன்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. பீன்ஸ் நல்லா வேகும்போது தான் பச்சையாக சாப்பிட்டா வயிறு வலிக்காமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. ஸோ அதனால் பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? நல்லா வேகட்டும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு அந்த ஒரு இதில் எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க, ரொம்பவும் கேரட் வேகிற அளவுக்கு விட்டுறாதீங்க. கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த சாப்பாடு முட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது மசாலாவுக்கும் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மசாலா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி வைப்பீங்க இல்லையா, அந்த மசாலாவே கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்குனா. நான் கொஞ்சமாக கடையில் வாங்குகிற மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? நல்லா பெரட்டி விடுங்க, மசாலாலாம் அடி பிடிக்கும். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க.
கலர் வைஸ் இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு காயை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரணும் கெப்பாசிட்டி. அப்போ வந்து தண்ணியெலாம் சுண்டிடணும். எண்ணெய் மட்டும்தான் இருக்கணும். தண்ணியோடு இருந்தால் சாப்பாடு குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் காயை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டணும். சுண்டுனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி வேக வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் ஃபுல் ட்ரை ஆயிடணும். அதாவது மசாலா காய் மட்டும்தான் இருக்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுறணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இது எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, அதுக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றும்போது முட்டை கரெக்டாக வேகாது இல்லையா? குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நமக்கே வயிறு வலிக்கும் முட்டை, பச்சை முட்டை சாப்பிட்டோன்னா. ஸோ அதனால் 2 ஸ்பூன் ஆயில் இதில் தனியாக சேர்த்துக்கலாம். முட்டையை தனியாக வேக வச்சதுக்கப்புறமா எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கடையிலலாம் செய்கிறவங்க வந்து ஆயில்லையே முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே போடுவாங்க. அவங்க ஆல்ரெடி காயெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி வேக வைக்கிறதுனால தான் நான் முட்டையை வந்து தனியாக வேக வைக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் 5 முட்டையை உடச்சி அதுலேயே ஊற்றிக்கிட்டேன். அஞ்சு முட்டையும் நல்லா தட்டி உடச்சிக்கிட்டு சேர்த்திக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸாகவே கொடுங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. கடையில் வாங்கி அதிகமாக கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஒர்க் போகிற உமன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் ஈஸியாக செய்கிறது தானே இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதிகமான பாத்திரமும் இதுக்கு தேவை இருக்காது. ஸோ கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு. ஓகேங்களா? முட்டை நல்லா வெந்து வரணும் இல்லையா? இந்த மாதிரி சால்ட் அளவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் சால்ட்டு போடுறோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். முட்டைக்கு மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டை அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. ரொம்ப உருண்டையாக ஆகிற மாதிரி விட்டுறாதீங்க. பொடி பொடியாகவும் ஆகணும். ஏன்னா எல்லா சாப்பாட்டுக்கும் படணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ரெட் கலரில் இருக்கிறது தக்காளி. அதே கரண்டி எடுத்து இதில் யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்தா பிடிக்காது இல்லையா? இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் நாட்டு முட்டையில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் பெப்பர் காரமாக தான் சாப்பிடுவாங்கன்னா இதில் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டையில். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அஜினோமோட்டோலாம் போடுவாங்க கடையில் சமைக்கிறவங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுவும் நல்லா தான் இருக்கும். இதை சாப்பிட்டு பழகுனா அது உங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி இருக்கும். ஜீரணம் ஆகாது. ஒருத்தவங்களுக்கு வயிற்றுக்கு சேராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம ஹோம்மேடாக தானே செய்கிறோம். என்னென்ன நம்ம உடம்புக்கு ஒத்து வருமோ அதை மட்டும் தானே போடுறோம் இல்லையா? ஸோ முட்டை வெந்துருச்சு நல்லபடியாக. நெக்ஸ்ட்டு வந்து அதே கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா முட்டையை அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? சூடாக தானே இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக சூடாயிருச்சு. இந்த மாதிரி முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு சாப்பாடு போட்டு நல்லா கலரும்போது செக் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? முட்டை உருண்டையாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா கொத்தி விடுங்க. முட்டை பிரிஞ்சிரும் தனித்தனியாக. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு நல்லா முட்டையும் அந்த காயும் நல்லா கலந்து வர மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் சேர்த்து கலந்துக்கோங்க. ஓகேங்களா? லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். கலந்து வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட முடியும். இதுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ சைட் டிஷ் வச்சுக்கோங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.